உங்களுடைய பேர் என்னங்கக்கா? எங்கேருந்து வரீங்க? என்ன டிபார்ட்மெண்ட் எடுத்திருக்கீங்க? சார் குட் ஆஃப்டர்நூன் சார். என்னோட நேம் வந்து புவனேஸ்வரி. நான் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் இன் வாட்டர் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட் எடுத்திருக்கேன் சார். ஓகே. நாங்கள் திண்டுக்கல்ல இருந்து வரோம் சார். ஓகே. அன்புறவுகளுக்கு வணக்கம். எங்களுடைய சாரல் டாக்ஸ் யூடியூப் சேனலுக்கு இவ்வளவு நாட்கள் நீங்கள் கொடுத்த ஆதரவுக்கு மிக்க நன்றி. எங்களுடைய அடுத்த கட்ட பயணத்திற்கும் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கும் உங்களால் முடிந்த ஆதரவை அளியுங்கள். எப்போ இன்ஜினியரிங் முடிச்சீங்க? எப்போ டிஎன்பிஎஸ்சி படிக்க ஆரம்பிச்சீங்க மேம்? நான் 2018ல முடிச்சேன் சார். ஓகே. 22ல இருந்து எழுதிட்டு இருக்கோம் சார். எக்ஸாம் எழுதி ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் சார். ஓகே. இதுக்கு முன்னாடி கவுன்சில் வந்தோம் சார். இது செகண்ட் டைம் சார். செகண்ட் டைம். கடந்த முறையில் என்ன தவறு பண்ணதா நீங்க நினைக்கிறீங்க மேம்? லாஸ்ட் டைம் வந்து இன்டர்வியூ போஸ்டிங் இருந்துச்சு சார். அப்போ இன்டர்வியூ அட்டன் பண்ணோம். ஒரு 10 சீட்ஸ் இருக்கிறப்ப முடிஞ்சிருச்சு சார். கவுன்சிலிங் முடிஞ்சுச்சு. வேகன்சி இந்த டைம் கிடைச்சிருக்கு சார் எங்களுக்கு. ஓகே. கடந்த முறையில இருந்து என்னத்தெல்லாம் மாத்தி இந்த மாட்டி ட்ரை பண்ணீங்க? ஏதாவது படிக்கிற மெத்தட்ல மாத்திட்டீங்களா? இல்ல கண்டிப்பா சார். அத பத்தி சொல்லுங்க. லாஸ்ட் டைம் எழுதுறப்போ நான் மட்டும் தான் சார் இருந்தேன். இப்போ வந்து எங்க பாப்பா இருக்காங்க. அவங்கள வச்சுட்டு படிக்கிறது ரொம்பவே கஷ்டம். குழந்தைங்கள வச்சுட்டு படிக்கிறது. அதனால 2யும் பேரலல் பண்ணி வர்றது ரொம்பவே சிரமமா இருந்துச்சு சார். ஓகே. உங்களுடைய டெக்னிக்கல் பேப்பர் இருக்குல்ல, அதுக்கு நீங்க எந்த மாதிரி படிச்சீங்கன்னு சொல்லுங்க. சார் சிவில் தமிழ் அகாடமின்னு ஒரு சேனல் இருக்கு சார். யூடியூப் அது நான் கண்டிப்பா சொல்லணும். நீங்க எனக்குள்ள சொல்லணும் சார் அவரை. அவருக்கு ரொம்ப தேங்க்யூ பண்றேன் சார் நானு. நிறைய நம்ம கேட்ட உடனே வந்து அவர் நிறைய ரிப்ளை பண்ணுவார் சார். நம்ம எவ்வளோ டவுட் கேட்டாலும் அவர் சலிக்காம பதில் சொல்லிட்டே இருப்பார் சார் அந்த சார். உண்மையிலே அவருக்கு நான் ரொம்ப இந்த இடத்துல தேங்க்யூ அவருக்கு சொல்லணும் சார். அந்த நீங்க படிக்கிறவங்க எல்லாருமே சிவில் தமிழ் அகாடமி வந்து ஃபாலோ பண்ணுங்க. அந்த சார் நல்லா கைட் பண்ணுவார். கண்டிப்பா எல்லாரும் ட்ரை பண்ணுங்க. வேலை கிடைக்கும். கண்டிப்பா கிடைக்கும். ஓகே. இப்போ டெக்னிக்கல்ல எதுக்கு அதிகமா முக்கியத்துவம் கொடுக்கணும்? எந்தெந்த யூனிட்ஸ்க்கு அதிகமா முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும் நம்ம? டெக்னிக்கல்ல வந்து எப்பவுமே வந்து ஒரு கஷ்டமா இருக்க பேப்பர்னு பார்த்தோம்னா ஸ்டீல். அது வந்து என்ன ரொம்ப எப்பவுமே கொஸ்டின் வந்து ரொம்ப டஃபாவே இருக்கும். திருமணம் ஆயிட்ட பிறகு படிக்கிறதுன்றது டிஃபிகல்ட் இல்லையா? அப்ப நீங்க குழந்தைய வச்சுக்கிட்டு எப்படி நேரத்தை உருவாக்கிக்கிட்டீங்க படிக்கிறதுக்கு? கண்டிப்பா சார். என்னோட ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க சார். அவங்க தான் என் ஹஸ்பண்ட். அவங்க தான் சார் ரொம்பவே சப்போர்ட் பண்ணாங்க. பாப்பாவை அவங்க பார்த்துக்குவாங்க. நீ படி, ஏதாவது அகாடமியில் சேர்ந்து படிக்கிறனாலும் ஓகே, எதுனாலும் ஹெல்ப் பண்ணுறேன். அவங்க சப்போர்ட் இல்லைன்னா என்னால் இது ரொம்ப கஷ்டம் சார். ஓகே. ஃபேமிலி சப்போர்ட் இவங்கன்னு இல்லை சார். ஃபேமிலியில் எல்லாருமே சப்போர்ட் பண்ணால் இன்னுமே ஈஸி சார். கண்டிப்பாக படிக்கிறவங்களுக்குலாம் சப்போர்ட் பண்ணுங்க நீங்கள் ஃபேமிலியில் எல்லாரும். ஓகே. இப்போ நிறைய ஃபங்க்ஷன் போக முடியாது. இப்போ குழந்தைய பார்த்துக்கணும், ஹஸ்பண்டோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும்ல. எப்பயாச்சும் இதை விட்டுட்டு போயிடலாம் அப்படிலாம் உங்களுக்கு தோணி இருக்குங்களா? தோணி இருக்கு சார். ஃபர்ஸ்ட் நாள் தோணும். அப்புறமேல் திரும்படியும் படிக்கவே ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஒரு டைம் ஆரம்பிச்சிட்டோம். இது வந்து ஒரு வழி பாதைன்னு சொல்ற மாதிரி இதுல போனா திரும்ப வர முடியாது சார். போனா கண்டிப்பா வேலை வாங்கியே ஆகணும். இந்த டைம் கிடைக்கலன்னா நெக்ஸ்ட் டைம் வந்து எல்லாரும் படிங்க. கண்டிப்பா கிடைக்கும். படிச்சுட்டே இருங்க. கண்டிப்பா கிடைக்கும். செல்ஃப் டவுன் ஆனா எப்படி மோட்டிவேட் பண்ணிப்பீங்க உங்களை? சப்போர்ட் என் ஹஸ்பண்ட் மாதிரி என்ன வந்து திட்டுறது அவர் தான். அதனால அவரவே நினைச்சுக்குவேன். மோட்டிவேஷன் அவர் தான். எல்லாமே அவர் தான். அவர் தான் எல்லாத்துக்குமே. ஓகே. உங்களுடைய ரிவிஷன் மெத்தட் என்ன மாதிரி இருக்குங்க? நீங்க எந்த மாதிரி ரிவிஷன் பண்ணுவீங்க சார்? அன்னன்னைக்கு படிக்கிறத வந்து நான் வீக்லி ரிவைஸ் பண்ணுவேன் சார். டெய்லி படிக்கிறத அன்னைக்கு நைட் ரிவைஸ் பண்ணுவேன் சார். அப்புறம் வீக்லி டெஸ்ட் அட்டன் பண்ணுவேன் சார். அந்த சேனல் ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். நான் சொன்னேன்ல சார் ஃபர்ஸ்ட் சிவில் அகாடமி. அவங்க நல்ல ப்ராக்டிஸ் நல்லா கொடுத்தாங்க சார். அவருக்கு தேங்க்யூ பண்ணிட்டே இருக்கணும் சார். நான் மொபைல் டிஸ்ட்ராக்ஷன் உங்களுக்கு இருந்திருக்கா? சார் கண்டிப்பா சார். அச்சோ அதான் சார் சொல்லணும். நான் கண்டிப்பா நான் படிக்க ஒரு யூனிட் எடுப்பேன். ஆனால் அது வேற யூனிட்ல போயிடுது சார். அதெல்லாம் ரொம்ப சிரமம் சார். ஃபோன் எடுத்தா சுத்தமாக படிக்க முடியவே முடியாது சார். அதனால ஃபோனை தூக்கி ஓரமாக வச்சிருங்க. படிக்கிற மெட்டீரியலை மேக்ஸிமம் புக்கில் படிங்க. ஃபோனில் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதான் சார் சொல்லணும். ஜிஎஸ் சார். ஜிஎஸ் வந்து இப்போ ஜிஎஸ் மட்டுமே படிச்சுட்டே இருக்கும்போது ஜிஎஸ் ஈஸியாக இருக்கும் சார். டெக்னிக்கலாக படிச்சிருக்கப்போ டெக்னிக்கல். ஆனால் நம்ம ரெண்டையும் வந்து சேர்க்கும் போது ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிரும். நம்மளுக்கு ரெண்டுமே பேரல் பண்ணுறதே கஷ்டமாக இருக்கும். நான் ஃபர்ஸ்ட் டைம் எழுதின அன்னைக்கெலாம் ஒரே நாளே வந்து மார்னிங் வந்து டெக்னிக்கலு, ஆஃப்டர்நூன் வந்து ஜிஎஸ் அப்படி இருந்துச்சு. இப்போ தான் சார் ஒரு 2 டேஸ் 3 டேஸ் கேப் இன் பிட்வீன் இருக்குது. அது கொஞ்சம் பரவாயில்ல. இந்த மாதிரி இருந்தால் தான் கொஞ்சம் நம்மளுக்கு எழுதுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே. இப்போ நிறைய திருமணமான பெண்கள் படிக்கிறாங்க. அவங்களுக்கு நீங்கள் ஏதாவது சஜஷன், ஆலோசனை அந்த மாதிரி இருந்தால் சொல்லுங்கள். எப்படி டைம் உருவாக்கி படிக்கலாம் அப்படின்ட்டு. சார் அதான் சார் வீட்டில் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். யாராவது படிக்கிறேன்னு சொன்னால் உடனே வேண்டாம், நீங்கள் வேலைக்கு போனால் மதிக்க மாட்டாங்க, அதெல்லாம் நீங்கள் சொல்லாதீங்க. உங்கள் வீட்டில் யார் படிக்கிறாங்களோ அவங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். ஹஸ்பண்ட் தான் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணணும். குழந்தைங்கள அவங்க தான் பார்த்துக்கணும். அவங்களுக்குன்னு ஒரு 3 மணி நேரம் டைம் கொடுங்க போதும். ஏன்னா நம்மளுக்கு வேலையெல்லாம் முடிச்சுட்டு அவ்வளோ டைம் இருந்தாலே போதும். நம்ம கன்சிஸ்டன்சி ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா கன்சிஸ்டன்சி தான். கன்சிஸ்டன்சியாக ட்ரை பண்ணிங்கன்னா இதுன்னு இல்லை, என்ன ஃபீல்டுலையுமே சக்ஸஸ் ஆயிடலாம். கன்சிஸ்டன்சி தான் ரொம்ப முக்கியம்.
ஓகே. லாஸ்ட் டைம் வரப்ப 10 சீட்ல போயிடுச்சு அப்படின்னு சொன்னீங்க. இந்த வாட்டி வேலை வாங்கிட்டீங்க, ஃபோட்டோ எடுத்தீங்க. எப்படி இருக்கு இப்போ உங்களுக்கு? அங்க உள்ள என்னோட ஹார்ட்டே வெளிய வந்துருவல. சரி லாஸ்ட் டைம் மாரி ஏதோ ஆயிருமோ என்னவோ! என்னோட நேம் கூப்பிடுற வரைக்குமே எனக்கு நம்பிக்கையே இல்ல சார். அச்சோ! எப்படி என்ன ஆகுமோ அப்டி சொல்லி. போன டைம் மாரி தான் சார் இந்த டைம் நான் ஹைவேஸ் கேட்டேன். முன்னாடி தான் ஒருத்தவங்க போனாங்க. முடிஞ்சிருச்சு அதோட. அப்புறம் அப்ப நான் வாட்டர் ரிசோர்ஸ் எடுத்திருக்கேன் சார். ஹவுசிங் போர்டு இருந்துச்சு, வாட்டர் ரிசோர்ஸ் இருந்துச்சு. இன்னும் ஒரு 3 டிபார்ட்மெண்ட் இருந்துச்சு சார். சரி ஃபர்ஸ்ட் போனோனே எடுத்தாச்சு சார் அது. யாருக்கு நன்றி சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ சொல்லலாம். சார் ஃபர்ஸ்ட் எங்க அம்மா. நெக்ஸ்ட் என் ஹஸ்பண்ட். அப்புறம் எல்லா இடத்துலயுமே என் கூடவே இருக்கிறவங்க வந்து எங்க வெல்விஷர் இருக்காங்க. அவங்க 3 பேருக்கு நான் வந்து ரொம்ப 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 தேங்க் யூ சொல்லணும். அவங்க இல்லன்னா நான் வந்து இங்க இல்ல. ரொம்ப நன்றி. தேங்க்யூ. தேங்க் யூ சோ மச்.